எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கெடுநாள் கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். ஏப்ரல் 24 காலைல 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறாரு பிரகாஷ். பிரகாஷ்க்கு ஒரே பரபரப்பு, முகமெல்லாம் வேர்த்து ரொம்ப டென்ஷனா நின்றுட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 2-3 ஸ்டாஃப் நின்றுக்கிட்டு அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அப்போ தான் கரெக்டாக உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. பார்த்த உடனே வேகமாக ஓடி போன பிரகாஷ், சார் சார் ரொம்ப எமர்ஜென்சி சார், நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறோம் சார். அவருடைய பரபரப்பை புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர், பொறுமையாக இருங்க சார், பொறுமையாக இருங்க, வாங்க உட்காந்து பேசலாம் சொல்லிக்கிட்டே தன்னோட கையில் இருந்த லத்தியை கீழே வச்சுட்டு தொப்பியை கீழே கழட்டி வச்சுட்டு ஆப்போசிட்டில் பிரகாஷையும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த 2 பேர்த்தையும் கான்ஸ்டபிள் கிட்ட சேர் போட சொல்லி உட்கார வைக்கிறாரு. அவங்களாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் பிரகாஷை பார்த்து, சொல்லுங்க உங்க பேர் என்ன? சரி, என் பேர் பிரகாஷ். நான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நாங்கள் இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகிருக்குது. என்னுடைய ஒய்ஃபு, அவங்க பேர் கீதா, 3 months கன்சீவாக இருக்காங்க. அவங்கள இன்னைக்கு காலையிலேருந்து காணா சார். என்ன சொல்கிறீங்க? காலையிலேருந்து காணாமா? எத்தனை மணிக்கு கடைசியாக பார்த்தீங்க? சார் நைட்டு தூங்கும்போது நான் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கவே இல்லை. என்னமோ தெரில, ஒரு 6-6:30 கண்ணு முழிப்பு வந்துச்சு. முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் கீதா இல்லை. அவள் வழக்கமாக எங்கள் வீட்லேயே 6 மணிக்காட்ட எந்திரிச்சிருவா. அப்படி எந்திரிச்சு வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு நானும் 7 மணி வரைக்கும் படுத்திருந்துட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போனேன். அப்புறம் தான் வெளியில் வந்து கீதா கீதான்னு கூப்பிட்டேன். அவளை காணவே காணா. அங்கே இங்கேன்னு எல்லா பக்கத்துலேயும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு எங்கேயும் கிடைக்கல சார். என்ன பண்ணுறேன்னு தெரில. அதனால என் ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க இம்மிடியட்டாக ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொன்னாங்க சார். அதனால வந்துட்டோம். என்ன சார் இவ்வளோ நேரம் டிலேவாக வந்திருக்கீங்க? காலைல 6-7 மணிக்காட்ட தெரியும். அப்போவே டக்குன்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை சார்? இல்லை சார், நாங்கள் ஒரு 10 o'clock வந்துட்டோம். எங்களுக்கு புரியல. வழக்கமாக ஒரு கோயிலுக்கு போவா, அங்கேயும் போய் பார்த்தோம். ஆப்போசைட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் பக்கத்து வீடு அங்கே இங்கேன்னு எல்லா பக்கத்துலேயும் கேட்டோம். ஆனால் அவள் எங்கேயுமே வரலைங்கிறாங்க. நாங்கள் வந்து 1 வீக் தான் ஆனதுனால அவள் பெரும்பாலும் யார் கூடயும் பழகவே இல்லை. அவளுக்கு தெரிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய கடையில் அயன் பண்ணுற அண்ணன் தான். அவர்கிட்ட கேட்டதுக்கு, இல்லைப்பா, போன வாரம் துணி வாங்க வரும்போது நான் பார்த்தேன், அப்புறம் வரவே இல்லை அப்படின்னாரு. அது நாங்கள் வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நடந்தது. அவரும் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. பதட்டமா இருக்கக்கூடிய பிரகாஷ, சரி சார், சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க ஒய்ஃபும் நீங்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து நியர்லி ஒரு 1 வீக் 10 days தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. இந்த இன்பிட்வீன் கேப்ல அவங்க எங்கேயாவது போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கன்சீவாக வேற இருக்குன்னு சொல்றீங்க. ஒருவேளை காலைல வாக்கிங் அந்த மாதிரி போய் எங்கேயாவது மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கலாம். நாம தேடி பார்க்கலாம். நீங்க பொறுமையா இருங்க. இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு யாராவது மேல சந்தேகம் இருக்குதா? டக்குன்னு யோசிச்ச பிரகாஷ் திடீர்னு, சார் எனக்கு சந்தேகம்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்னோட ஒய்ஃபு ஒருத்தங்களை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறா. யாரு? யாருன்னு சொல்லுங்க. ஆப்போசிட் வீடு சார். ஆப்போசிட் வீடா? யார் இருக்காங்க சார்? எனக்கு இன்னைக்கு காலைல வரைக்கும் அது யாருன்னு தெரியாது. ஆனால் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேர் மணிகண்டன் அப்படின்னும் அவங்க ஒய்ஃப் பேர் வளர்னு சொன்னாங்க. 3 பசங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்தாலும் போய் அந்த வீட்டில் கதவை தட்டினோம். அவர் தான் கதவை திறந்தாரு. அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்கள கேட்டதுக்கு, நாங்கள் அந்த மாதிரி யாரையுமே பார்த்ததே இல்லைங்களே. ஏய் வளரு, உனக்கு தெரியுமா? அந்த அம்மா ரொம்ப சாதாரணமாக வந்து நின்று, இல்லைங்களே, நாங்கள் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டோம், எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க சார். நீங்கள் சந்தேகம் தானே படுறீங்க. ஆனால் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எந்த விதமான சாட்சியோ இல்லை எது தடையுமே உங்ககிட்ட இல்லை இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. இங்கே பாருங்க பிரகாஷ், நம்ம வீட்டு பொம்பளைக்கு ஒருத்தரை பற்றி பேசுறதை வச்சு நாங்கள் ஒருத்தர் தப்பாக முடிவெடுக்கணும்னா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரை பற்றி, ஏன் இந்த உலகத்தில் அந்த பொம்பளையில தெரிஞ்ச யாரை பற்றியுமே நம்ம தப்பாக தான் புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம். உங்கள் ஒய்ஃப் மேபி நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது வாக்கிங் போய் ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆகி சும்மா அப்படியே இருந்திருக்கலாம், வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஊர் முழுக்க தேடி பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதிட்டு போங்க, நாங்கள் எங்களோட வேலையை ஆரம்பிக்கிறோம். சார் ப்ளீஸ் சார், என் ஒய்ஃபு சாதாரணமாக விட்டுறாதீங்க சார். அவள் 3 months கன்சீவாக இருக்கா. அவளுக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். ஏப்ரல் 24 அதே அன்னைக்கு காலையில் ஒரு 3:30 மணி இருக்கும்.
பெட்ல படுத்துட்டு இருந்தவளுக்கு ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடப்பா இருக்குது. கன்சீவா இருக்கும் பொழுது ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வரும், பயப்பட்டுக்காதேன்னு நிறைய சிம்டம்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுல இது ஒண்ணா இருக்குமோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார்றா. எந்திரிச்சு உட்கார்ந்தவ பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில இருந்து தண்ணியை எடுத்து குடிக்கிறா. அப்படி குடிக்கும் பொழுது அவளோட காதுல 2 3 வண்டி வந்து நிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த ரொம்ப அமைதியான நேரத்துல பூச்சிகள், வண்டுக்கள், காத்து கூட காதுல நல்லா வந்து விழுகிற நேரத்துல வண்டி சத்தம் அவ காதுல விழுகாமையா இருக்கும். மெல்ல எந்திரிச்சு தன்னோட வீட்டு கதவை திறந்துட்டு, ஒருவேளை ஆப்போசிட் வீடாதான் இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினைச்சு போனவளுக்கு பதில் ஆமாதான். 2 அம்பாஸ்டர் காரு வந்து முன்னாடி நிக்குது. அந்த 2 அம்பாஸ்டர் கார் முன்னாடி வந்து நின்று உள்ள இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 5 பேர் இறங்குறாங்க. நல்லா மொட்டை அடிச்சுக்கிட்டு, நெத்தியில பெரிய பட்டையை போட்டு, சந்தனத்தாலையும் குங்குமத்தாலையும் நீளமா பொட்டு வச்சுக்கிட்டு, வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு, வெள்ளை கலர் துண்டை மேலே போத்திக்கிட்டு, அதுல மஞ்சள் குங்குமம்லாம் அப்பிக்கிட்டு ஆட்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. நிச்சயமா ஏதோ ஒரு ஆன்மீக சைடை சேர்ந்தவங்க. மூட நம்பிக்கை அப்படிங்கிறத ரொம்பவே நம்புறவங்களா இருப்பாங்களோங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு போன பொருட்கள் எல்லாமே அவளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அப்படி போனதுக்கு அப்புறமா 2வது நிமிஷம் அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாமே டப்பு டப்புன்னு சாத்தப்படுது. அவ்வளோதான் இவளுக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற ஆர்வம் ரொம்பவே முத்தி போயிடுச்சு. போலாமா வேண்டாமா, 2 நிமிஷம் ஒரு முடிவு, போலாம் அப்படிங்கிறது. தன்னோட பெட்ரூமுக்கு வந்து எட்டி பார்க்க ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய பிரகாஷ் கண்டிப்பா எந்திரிக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ மெல்ல மெல்ல கதவுக்கு பக்கத்துல போறா. கதவை ரொம்ப லைட்டா திறக்க ஆரம்பிக்கிறா. திறந்தவளுக்கு நெஞ்செல்லாம் படபடப்பா தான் இருக்குது. இந்த ஒரு நேரத்துல, இப்படி இருட்டு சூழ்ந்து சூரியன் வருமா வராதான்னு தெரியாத நேரத்துல ஆப்போசிட் வீட்டுல என்ன நடக்குது, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கிற உள் உணர்வை விட என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வம். மெல்ல மெல்ல வெளியில வந்து தான் வீட்டு கதவை லைட்டா சாத்திட்டு மெல்ல அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறா. பிரகாஷ் கண்டிப்பா வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாங்கிற எண்ணத்துல போனவளுக்கு பதில் என்னமோ பின்னாடிதான் தெரிய போகுது. மெல்ல மெல்ல நடந்து அந்த அம்பாஸ்டர் கார் பக்கமா போய் நிக்கிறா. இப்ப கூட அவன் மனசுக்குள்ள, வேணாம் கீதா, திரும்பி நீ உள்ள போயிரு, தேவையில்லாத பிரச்சனை, யார் எப்படி போனா என்னன்னு ஒரு பக்கம் சொல்ல, போ சீக்கிரமா போ, என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு எண்ணம் சொல்லுது. அதை மீறி அந்த கார்களை தாண்டி மெல்ல அந்த படிகளில் ஏறி திண்ணைக்கு பக்கமாக போய் ஏற்கனவே நேற்று திறந்து பார்த்த ஜன்னலை திறந்து பார்க்குறா. இன்னைக்கும் அந்த ஜன்னல் மூடப்பட்டு தான் இருக்குது. வேற எங்கே வழி இருக்குன்னு சுற்றி முற்றி தேட, வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்தில் போய் பார்க்குறா. அங்கே ஜன்னல் திறந்திருக்கு. ஆனால் இப்போ அவனால் அந்த ஜன்னலில் அவ்வளோக்கு எட்டி பார்க்க முடியாது. கொஞ்சம் உயரம். அப்படி இப்படின்னு பார்க்க அவள் கண்களில் நிறைய அடுக்கு ஓடுகள் தெரியுது. அந்த ஓட்டை பார்த்தவ மெல்ல மெல்ல சத்தம் இல்லாமல் ஓடுகளெல்லாம் அடுக்கி அதுக்கு மேலே கிடைச்ச எல்லாத்தையும் வச்சு மெல்ல அது மேலே ஏறி பார்க்கறா. பார்த்தவளுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அந்த வீட்டுக்குள்ள சாம்பிராணி புகைகளுக்கு மத்தியில 2 குழந்தைகளை மொட்டை அடிச்சு தலையில வெள்ளை கலர் துணி போத்தி நடுவுல அந்த குழந்தைகளை உட்கார வச்சு சுத்தியுமே வட்டங்கள், பூக்கள், எலும்புச்சம்பழம் அது இதுன்னு வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த பெரிய வட்டத்தை சுத்தி 5 பூசாரி அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. ஓரமா அந்த அம்மா அழுதுகிட்டு நிக்க, சின்ன பையனை இறுக்கமா கையில பிடிச்சிருக்க அந்த ஆள் இன்னொரு ஆள் பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த அம்மா கூட நின்றுட்டு இருக்கிற பையனோட கண்கள்ல கண்ணீர் தான். ஆனா அவன் அப்ப மணிகண்டன் பக்கத்துல நல்லா நீளமா முடி வச்சு பைஜாமன் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நடுவுல பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஆளு டக்குன்னு மந்திரங்களை எல்லாம் நிறுத்திட்டு தான் கையை நீட்டி அந்த 2 குழந்தைகளோட தலையிலே வைக்கிறாரு. கையில இருந்து குங்குமம் கொட்ட மணிகண்டனுக்கு கண்ணெல்லாம் ஆச்சரியம். ஆனா வளரோட கண்கள்ல அப்படி கண்ணீர். எப்படி பெத்த பசங்களுக்கு இப்படி நடக்கும் பொழுது ஒரு தாய் அழுதுகிட்டு இருக்கிறானா, கண்டிப்பா இது ஏதோ பெரிய விஷயம் தான் நினைச்சுக்கிட்டு அதையே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறா. இப்ப அந்த இடமே அமைதியா இருக்க அந்த ஆள் பேச ஆரம்பிக்கிறாரு. மணிகண்டா. அவன் கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் மணிகண்ட ஒடியாந்து வந்து பவ்யமா கீழே குமிஞ்சு கையை தான் வாய்க்கு மாடி வச்சுக்கிட்டு, சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? நீ நினைச்ச மாதிரி நீ ஆரம்பிக்க போற தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். உன் பசங்களை மறுபிறவி எடுத்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ கவலைப்படாம இரு. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை.
நைட்டு 10 மணிங்கும் பொழுது நம்ம பொல்லாக்காட்டுக்கு வந்துருங்க. நான் வேணுங்கிற பொருள் எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுத்துட்டியல்ல? ஆமாங்க ஐயா, வாங்கி கொடுத்துட்டேங்க ஐயா. ம். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நான் பூஜை பண்ண போறேன். உன் பிள்ளைகளுக்கு ரெட்டை பிறவி அப்படிங்கிறதுனால பெரிய தோஷம் இருக்கு. ஒன்று ஆணாவோ ஒன்று பெண்ணாவோ பிறந்ததுனால இன்னும் கடுமையான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் போக்கணும்னா இந்த உயிரையே மறுபிறவி எடுக்க வைக்கணும். அதுக்கான ஏற்பாடுகள் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நைட்டு உன் மகனும் மகளும் இரட்டை பிறவி ரெண்டும் மறுபிறவி எடுக்க போகிறாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் நீ ஆரம்பிக்க போகிற தொழிலிருந்து உன் வாழ்க்கையிலிருந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. அதனால தானே 2 மாசமா இந்த பூஜைக்கு என் பசங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேங்க ஐயா. எனக்கு எல்லாமே நல்லா அமையணும். பூர்வீக சொத்து என் பேரில் வரணும். நான் ஆரம்பிக்க போகிற பண்ண விஷயம் நல்லபடியாக முடியணும். பிள்ளைங்க 2 மறுபிறவி எடுத்து வந்து எங்களுக்கு நல்லது பண்ணணுங்க ஐயா. ம். 3வது பையனோட ஜாதகத்தை என்கிட்ட கொடு. அவனுக்கு தோசை ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இருந்தா அவனுக்கும் நாம இந்த மாதிரி மறுபிறவி எடுக்கணும். இப்படி சொன்ன உடனே டக்குன்னு வளரு, முடியாது, இதெல்லாம் நான் நம்பவே இல்லை, என் பசங்களை என்கிட்ட கொடுத்துருங்க இப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வேகமாக போன மணிகண்டன் வளரோட கன்னத்துல ஓங்கி அரைகிறான். அதுக்கு அந்த பெரிய ஆளு, ம், எத்தனை வாட்டி அடித்தாலும் ஒரே வார்த்தையை தானே திரும்ப திரும்ப 2 மாசமா சொல்லிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த அம்மா என்னோட சக்தியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. இன்னைக்கு நைட்டு 12 மணி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கும் பொழுது மறுபிறவி எடுத்த உன் பசங்க 2 பேரும் துள்ளி குதிச்சு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்கள பெரிய ஆளாக்குங்க. அப்போ தெரியும் என் சக்தியை பற்றி. இப்போது நாம் மறுபூஜை எடுக்கிறதுக்கான எல்லா பணிகளையும் செய்யணும். குழந்தைங்க 2 பேர்த்தோட கையையும் காலையும் கட்டி இங்கிருந்து பூஜை செஞ்சு எங்கள் யாகசாலைக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீதாவுக்கு நெஞ்சே அடைச்சு போகிற மாதிரி இருக்கு. முட்டாள்கள் இருப்பாங்க, ஆனால் மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் இந்த உலகத்தில் இன்னுமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவளுக்கு வந்துருச்சு. மறுபிறவியா? மறுபிறவியே இல்லைன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய 2 பிஞ்சு குழந்தைகளை இப்படி எப்படி அவனால் மாற்ற முடியும்? என்ன 12, 13 வயசு இருக்குமா அவங்களுக்கு? அவன் நினச்சிக்கிட்டு இருக்க இன்னும் அந்த ஆள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா அவ நின்றுட்டு இருக்கக்கூடிய ஓடு ஒன்று அப்படியே உடைய அவ டப்புன்னு அங்கிருந்து ஸ்லிப் ஆகிறா. வயிற்றுல பிள்ளை இருக்க இடது கையால் வயிற்ற பிடிச்சவ ஒரு சத்தத்தோட அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுக நிமிஷ நொடிக்குள்ள அந்த வீட்டுக்கு பின்னாடி கதை வழியா திறந்துக்கிட்டு இவன் வெளியில வந்துடுறான். அவ சுதாரிச்சு நின்று எந்திரிக்கிறதுக்குள்ள அவ முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான் மணிகண்டன். மணிகண்டன் கூட இன்னொரு ஆள் நிற்க அதை பார்த்தவளுக்கு உயிரே படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், தெரியாம ஓடு மாறி இருக்கிறது, அந்த வீட்டு ஜன்னலுக்கு நேரம் அடுக்கி இருக்கிறது, அது உடஞ்சிருக்கிறது, இதெல்லாம் பார்த்தவன் வேகமா ஒடியாந்து அவன் முடிய பிடிக்கிறான். பின்னாடியே சாமியார்ல ஒருத்த ஒடியாந்து, என்னாச்சு, நம்ம பண்ணலாம் பார்த்துட்டு இருந்துருப்பா போல, எத்தனை வாட்டி சொல்றது யாருக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு. இல்லைங்க ஐயா, இத்தனை நாள் யாருக்கும் சந்தேகம் வரல. இவ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் பொண்டாட்டி என்னையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தா. நான் ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சேன். அமாவாசை முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும், அதனால எந்த கவலையிலையும் இவளை விட்டு வச்சேன். இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டா இவளை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது. இல்லை, நான் எதுவுமே பார்க்கல, என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அந்த நம்பருக்கு நாங்கள் என்ன முட்டாளா? பா, உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு சொல்லிட்டு அவன் முடிய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த பெரியசாமி பூஜையில் இருக்கவே இவளை அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா வாயி கையையும் கட்டி நிக்க வச்சிருக்கிறாங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா எந்திரிச்சு வந்த அந்த சாமி, என்ன சிஷ்யர் ஒருத்தர் அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, கார்ல ஏத்து, அமாவாசை பூஜைக்கு பழிக்கு ஏதாவது வேணுமல்ல, அதுக்கு இதை கொடுத்துருவோம் சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்து கொண்டு போய் கார்ல எடுக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி வீட்டை ஒரு வாட்டி பார்த்து முனகலா கத்தனால நினைக்கும் பொழுது அவனால முடியல. மணி என்னமோ 5 நோக்கி போக அந்த கார்ல அவங்க எல்லாரும் ஏறி போறாங்க. ஏறி போறதுக்கு முன்னாடி அந்த சாமியார் மணிகண்டனை பார்த்து, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, இந்த பொண்ணு இங்கே இருக்கிறாளா இல்லையான்னு நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி உன் குடும்பத்தில், குறிப்பாக உன் மனைவி உன் குழந்தைங்க காட்டி கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நைட்டு நடக்க போகிற அமாவாசை பூஜைக்கு உன் பசங்களை கூட்டிகிட்டு கரெக்டாக 9:30 மணி அப்படிங்கும் பொழுது எங்கள் காட்டுக்கு வந்துடு.
பூஜையை 10 மணிக்கு ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நீங்க எந்த சந்தேகம் வராத மாதிரி இருங்க. பூஜை பொருட்கள் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது. வீடு எப்பவும் போல வீடு மொழிகி நீட்டா இருக்கணும். புரிஞ்சுச்சுல்ல? சொல்லிட்டு அந்த ஆள் அம்பாஸ்டர் கார்ல முன்னாடி ஏற கார் அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகி போகுது. போறதுக்கு முன்னாடி தான் வீட்டை பார்த்த கீதாவோட கண்கள்ல கண்ணீர்.